Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல இந்த கிராண்டான Aariwork பிளவுஸோட டுட்டோரியல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்லீவோட ட்ரேசிங் பேப்பர் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஃபோட்டோஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் கூடவே. இப்போ கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி நான் ஸ்லீவை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி ட்ரேசிங் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ரைட் சைட் கார்னரில் ஒரு கார்டு அட்டாச் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பயுமே கிளாத்தில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் ரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணிங்கன்னா அது வந்து ரிங் லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதுக்கு வராது, நான் நார்மல் ஹேண்ட் ட்ராயிங்கே பண்ணிவிடுவேன் அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ என்னோட ஸ்லீவ் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு நான் வந்து இங்கே நம்ம இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் வந்து இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்க் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் பாயிண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணி இந்த மாதிரி ஆர்க் மாதிரி நான் வரைஞ்சி வச்சுட்டேன். மிட் பாயிண்ட் கரெக்டாக பார்த்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அதே நம்ம ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணோம்ல, ஸோ அந்த இடத்துல லைட்டாக ஒரு ஆர்க்கு, இது வந்து நம்ம இதுக்கு மேலேயும் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ஸோ அந்த ஆர்க்கு, ஸோ அதனால் சும்மா குத்து மதிப்பாக நான் வரைஞ்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த செக்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு, ஸோ எல்லா சைட்ஸும் வந்து 1/2 இன்ச், 4 சைட்ஸும் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணலாம் 1/2 இன்ச்சுக்கா, இல்லைனா ஒரு ஸ்டென்சில் மாதிரி ரெடி பண்ணி அதில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மிட் பாயிண்ட் கரெக்டாக வந்து எப்பயுமே மார்க் பண்ணிவிடுங்க. அந்த மிட் பாயிண்ட்டில் இன்னொரு அந்த ஆர்க் இருக்குது. இது எவ்வளோ இன்ச்சு நான் வந்து செக்குடு பேட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு, ஓகேவா. நார்மலாக நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம்ல, ஸோ இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம வந்து செக்குடு பேட்டர்ன் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு. ஸோ அதில் பாதி அளவுக்கு நான் வந்து 4 இன்ச் அளவுக்கு இந்த செக்குடு பேட்டர்ன் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆர்க்கு மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த செக்குடு பேட்டர்ன் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா க்ராஸ் கொடுத்திங்கன்னா அந்த செக்குடு வந்து அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ நீங்கள் நல்ல ஒரு ட்ரிப்பு ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிட் பாயிண்ட்டில் வந்து டைமண்ட் ஷேப்பில் தெரியும், ஓகேவா. அந்த மிட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து டைமண்ட் மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த செக்குடு பேட்டர்ன் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் மார்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதான். லாஸ்ட் கமெண்ட்டில் கூட ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட்டுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணுறேன், அந்த லைன்லேருந்து நான் இப்போ ஒர்க் பண்ணணும். பட் ஆனால் ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அந்த லைன் வந்து கொஞ்சம் க்ராஸ் ஆகிடுது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஈவனாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்பயும் வந்து இந்த மாதிரி க்ராஸ் எல்லாம் வரும். இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே டபுள் லைன் தெரிகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அது க்ராஸாக இருந்தது. இப்போ இந்த ஸ்லீவ்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது பெருசாக, ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ எப்பயும் போல் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஜரி லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஆர்க் மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக நம்ம வந்து கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டில் கரெக்டாக என்ன பண்ணணும்னா, ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து த்ரெட்டை திருப்பிடணும், ஓகேவா. ஸோ எந்த டேரெக்ஷனில் நீங்கள் போகணுமோ அந்த டேரெக்ஷனில் நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா அந்த ஷார்ப்பான எட்ஜ் வந்து கரெக்டாக வந்துடும், ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து எப்பயும் போல் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒரு 4 லைன் வந்து ஜரி லைன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி வந்து 4 லைன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், எப்பயும் நம்ம சுகர் பீட் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குற கொஷின் வந்து நீங்கள் என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் டெய்லரிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து எந்த கலரில் ஃபேப்ரிக் இருக்கோ அதே கலரில் வந்து மோஸ்ட்டாக வந்து என்கிட்ட இருந்ததுன்னா அதே கலர் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி உங்ககிட்ட சேம் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு கலர் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லாமே கோல்டு பீட் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால். ஸோ இப்போ இந்த ஷார்ப்பான எட்ஜில் வந்து அப்படியே நான் டர்ன் பண்ண மாட்டேன். சுகர் பீட்னா எப்பயுமே அந்த ஷார்ப்னஸ் வரணும் அப்படின்னா ஒரு பீடு எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா த்ரெட்டை நீங்கள் டர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ண பாருங்களேன், ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படியே டர்ன் பண்ணிட்டோன்னா எப்பயுமே ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்டிச் பண்ணி நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த இடமே கொஞ்சம் ஷார்ப்பாக ஹைலைட்டாக தெரியும். ஸோ அப்போ தான் ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும், ஓகேவா. ஸோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல ஒரு பீடு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 4mm பீட் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ 4mm பீட்க்கும் அப்படி தான். ஸோ அந்த ஆர்க் மேலே போய் அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல நான் எப்படி டர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதோட நான் முடிஞ்சிடுச்சு எனக்கு, ஓகேவா. ஸோ இப்படியே டர்ன் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பீடு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணணும், க்ராஸாக பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து த்ரெட்டை டர்ன் பண்ணி ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட்ஸை வச்சு கண்டினியூ பண்ணணும்.
இப்போ நான் பண்ண மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்டிச் பண்ணுற பீடு வந்து க்ராஸாக இருக்கக்கூடாது, எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், சுகர் பீட் அகெயின். ஸோ அதுவும் எப்பயும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான். நான் சுகர் பீட் வந்து ப்ரிசோ பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். த்ரெட்டு வந்து நார்மல் டெய்லரிங் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். நீடில் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரிப்பீட்டடாக நிறையா பேர் கமெண்ட் பண்ணுற கொஷின் இது. ஸோ அதனால தான் அடிக்கடிக்கு நான் வந்து இதை ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மொத்தமாக இப்போ டோட்டலாக வந்து 5 லைன்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம காமிச்சதால் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 5 லைன்ஸ் நான் வந்து நல்லா பார்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின். பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அப்படி இல்லைனா வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணாதீங்க, ஃபேப்ரிக் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் அதனால். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்பயும் போல் நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ இந்த பீட் இருக்குல்ல, இந்த ஃபைனலாக இருக்கிற பீட் மேலே எப்பயும் நான் ஒரு ஸ்டிச் கொடுப்பேன். நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் எப்பவுமே கொடுப்பேன். ஒவ்வொரு பீடாக வந்து உள்ளே ஒரு ஸ்டிச்சு, அகெயின் எடுத்துகிட்டு த்ரெட்டை எடுத்து வெளியே ஒரு ஸ்டிச். ஆல்ரெடி நான் 2-3 வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எப்படி ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயும் போல் வெளியே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன், அகெயின் அந்த ஸ்டோன் செயின் உள்ளே ஒரு ஸ்டிச், வெளியே ஒரு ஸ்டிச்சு, உள்ளே ஒரு ஸ்டிச்சு. நீங்கள் வேணுன்னா 2 சுகர் ஸ்டோன் செயினாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 2 பீட்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். 2 செயினுக்கு ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ஒவ்வொரு செயினாக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். டபுளாக ஸ்டிச் பண்ணாதீங்க, பிகாஸ் ஈவனாக வராது. இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய கர்வ்ஸ் அண்ட் கட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஒவ்வொரு செயினாக வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஸ்டோன் வந்து தூக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோன் செயினை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். அந்த எட்ஜில் வந்து இப்போ இதோட எனக்கு வந்து நின்றுடுச்சு ஸ்டோன் செயின். பட் இருந்தாலும் நான் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஸ்டிச்சிங் இப்படி கொடுத்துட்டு நீடில் வந்து த்ரெட்டை வந்து கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கட்டர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போயும் நான் பாருங்கள், ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த செயின் மேலே ஒரு ஸ்டிச் கொடுப்பேன் எப்பயும் போல் நான் சொல்கிற மாதிரி. உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். ஓகேவா? அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வந்து தெரியாது. பட் இருந்தாலும் வந்து அந்த ஸ்டோன் வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து இந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போக போக. அதனால் எப்பயும் ஒரு ஸ்டிச் போடுறது நல்லது. இப்போது அகெயின் ஸ்டோன் செயின் எடுத்து இந்த சைடு ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இப்போ அகெயின் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஒரு ஸ்டிச் வந்து உள்ளே எப்பயுமே கொடுத்துட்டு அகெயின் வந்து நான் மேலே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த ஸ்டோன் மேலே எனக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து க்ரீன் கலரில் தெரியுது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுடுங்க. அந்த மேலே ஸ்டோனுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கல, அதை பண்ணாதீங்க. அப்படி இல்லை ஓகேன்னா நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுங்க. அது பெருசாக அவ்வளோலாம் தெரியாது. ஓகேவா? நம்ம ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அது அவ்வளோ தெரியாது. நம்ம சேஃப்டிக்காக தான் அந்த ஸ்டிச்சஸ் கொடுக்குறது. ஸோ அகெயின் வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து நான் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. நம்ம ட்ரேஸ் பண்ணதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்போ இந்த செக்குடு பேட்டர்ன் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செக்குடு பேட்டர்னை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த லைனை வந்து ஒரு லைனாவது அட்லீஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த செக்குடு வந்து இந்த ஷார்ப்பாக இந்த எட்ஜாண்டெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த லைனை மீறி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? என்ன தான் நம்ம ட்ரா பண்ணியிருந்தாலும் அந்த லைனை மீறி ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அதனால் எப்பயுமே இந்த சுகர் பீட் லைன் ஏதோ ஒரு லைனை நீங்கள் என்ன பீட் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அது ஒரு லைன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செக்குடு பேட்டர்ன் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செக்குடு பேட்டர்ன் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையுமே ஈவனாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்றது சொல்ல முடியாது. அந்த லைனை தாண்டியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை சேஃப்டிக்கு நம்ம போடுறது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்பு ஓகேவா, ஒரு பீட் எக்ஸ்ட்ரா விட்டு அகெயின் அப்படியே டர்ன் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். நீங்கள் சுகர் பீட் வந்து உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன் இந்த வீடியோவை. ஆல்ரெடி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது. அதனால் வந்து இந்த பீட் ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நான் வந்து ஸ்பீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் சுகர் பீட் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா 2mm இல்லை 3mm எந்த பீட் வேணால் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம்.
சுகர் பீட் கொடுத்தோன்னா ஈவனாக இருக்கும், பார்க்க ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸோ இந்த எட்ஜில் வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப பாருங்கள். ஸோ இப்போ நான் ஒரு பீட் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு இதோட வந்து கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 பீடு எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம ரிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிளாத்தை, அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஈவனாக எக்ஸ்ட்ரா நம்ம பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணது நல்லாவே தெரியும். அதனால் வந்து எப்பயுமே அந்த இடத்துல கரெக்டாக முடிகிற இடத்துல ஒரு பீடோடு விட்டுடுங்க. நிறைய பேர் இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னென்னா, இப்போ நம்ம இங்கே நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த லைன், ஓகேவா, த்ரெட்டை இழுத்துட்டு போயிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க, அங்கேருந்து திருப்பியும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நம்ம இங்கே முடிச்சோன்னா பக்கத்துலேயே இன்னொரு லைன் இருக்குன்னா அங்கேயே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏன்னா த்ரெட்டை லென்த்தாக இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கை தவறி வந்து அந்த த்ரெட் வந்து அறறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே பக்கத்தில் நியர்பை இருக்கிறத ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். த்ரெட்டை வந்து ரொம்ப லென்த்தாக வந்து இழுக்கக்கூடாது. அண்ட் தென் இப்போ நம்ம லைன் பண்ணியிருக்கோம்ல, ஸ்லீவ்க்கு ஒரு கடைசியாக ஒரு லைன் மார்க் பண்ணியிருப்போம் தையலுக்கு முன்னாடி. ஸோ அந்த இடத்தோட கரெக்டாக ஸ்டாப் ஆகி நிறுத்திடுங்க. அதை தாண்டி போச்சுன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ அதே மாதிரி எல்லா லைனும் வந்து நான் ஒர்க் பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ நான் வந்து க்ராஸ் கொடுக்க போகிறேன், ஓகேவா. அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து நான் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்ட்ரெயிட் லைனாண்ட ஒரு பீட் வந்து அங்கே இருக்கும். ஸோ இப்போ அந்த பீடை வந்து நம்ம எப்படி பண்ணுறது, ஸ்டிச் பண்ணலாமா இல்லை அப்படியே வந்து த்ரெட்டை இழுத்துட்டு போய் ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்ற டவுட் சில பேருக்கு நிறைய பேர் இருக்கும். ஸோ எப்பயுமே அந்த பீட்குள்ளே இந்த த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். நல்லா பாருங்கள். ஸோ இந்த நம்ம டபுள் த்ரெட்டாக நம்மளுக்கு வரும், ஓகேவா. ஸோ அந்த டபுள் த்ரெட்டில் இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு சைடு ஒரு த்ரெட், அகைன் இன்னொரு சைடு இன்னொரு த்ரெட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அந்த பீட் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ அந்த த்ரெட்டுக்குள் அந்த பீட்குள்ளே நான் இந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுறேன். இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்படி பண்ணிங்கன்னா அந்த டைமண்ட் ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று லெஃப்ட் சைடு இழுத்துப்பாங்க த்ரெட்டை, இல்லை ரைட் சைடு இழுத்துப்பாங்க. ஓகே, எப்படி எந்த சைடு இழுத்தாலும் அந்த லைன் பாருங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் எப்பயுமே இந்த ஒரு பீட் இருக்குது பாரு மிடில், அந்த பீட்குள்ளே இந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி டிப்ஸு. நான் வந்து ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லித்தரல. ஸோ நான் இதை சும்மா நான் போட நானே கற்றுக்கிட்டது தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பீட் இல்லை. ஸோ அதனால் அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அந்த பீட் மேலே எது மேலேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ண வேணாம். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள் பீட் இல்லை. ஸோ நான் அப்படியே வந்து த்ரெட்டை வந்து இப்படி இழுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் லைனை. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து சில இடத்துல பீட் இருக்கும். பீட் இருந்தால் பீட் மேலே ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே நீங்கள் வந்து த்ரெட்டை எடுத்து கண்டினியூ பண்ணி முடிச்சுடுங்க. ஸோ ஃபுல்லாகவே நான் செக்டு லைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் இருந்தது. இது கண்டிப்பாக டைம் வந்து ரொம்பவே எடுக்கும், பிகாஸ் இந்த செக்டு லைனில். ஸோ இதே மாதிரி இப்போ மேலே ஒரு பார்டர்லேயும் நான் அந்த மாதிரி கீழே நம்ம கொடுத்துருந்தோம்ல அதே மாதிரி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் இன்ஸ்டேப் எடுத்துருக்கேன். ஒரு 3 பாயிண்ட்டுக்கு நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். 3 இன்ச்சஸ் கிடையாது, 3 பாயிண்ட். நல்லா நோட் பண்ணுங்கள். 3 பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த லைன் எட்ஜ் வரைக்கும் மார்க் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் வந்து மார்க் பண்ணிக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ பீடை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், அதுக்காக ஒரு மார்க்கு, ஓகேவா. இப்போ 4mm பீட் எடுத்திருக்கேன். அந்த பாயிண்ட் பண்ணோம்ல அந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். மற்றபடி அந்த த்ரெட்டை வந்து அப்படியே நார்மலாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அந்த பாயிண்டில் மட்டும்தான் பீடை இன்சர்ட் பண்ணுறேன். மற்ற இடத்துலலாம் நார்மல் ஸ்டிச்சஸ் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். பாயிண்ட் பண்ண இடத்துல மட்டும்தான் நான் வந்து பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். மற்ற இடத்துல அப்படியே த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அந்த பீட் இருக்குல்ல, அந்த பீடை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக த்ரெட்டை எடுத்துகிட்டு 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போது ஃபைனலாக இங்கே ஸ்டிச் பண்ணி உள் பக்கம் ஒரு ஸ்டிச், அப்புறம் அவுட்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து சுகர் பீடை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எப்பயுமே அந்த உள் பக்கம் ஒரு ஸ்டிச் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நல்லா காமிக்கிறேன். இப்போ அப்படியே உள் பக்கம் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். அகெயின் வெளியே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன் சுகர் பீடை. ஏன்னா வந்து அப்படியே நீங்கள் வந்து சுகர் பீடை வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது. த்ரெட்டு வந்து கொஞ்சம் ரிங்லேருந்து எடுத்துறதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் எப்பயுமே அதை சுற்றி நம்ம வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறோமா, அந்த சுகர் பீட் கொடுத்துட்டு ஸோ இப்போ உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன், அப்புறம் அவுட்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயமாக தான் தெரியும், பட் இதில் தான் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். எல்லாருமே இதெல்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள் அகெயின் நான் இங்கேயும் அதே தான் சொல்கிறேன். நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து பீடை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அவுட்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணணும். அவ்வளோ. இப்போ பாருங்கள் நான் ஒயிட் பென்சில் எடுத்திருக்கேன். நான் இப்போ என்ன கணக்கு வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 4mm பீட் நம்ம அங்கங்கே ஸ்டிச் பண்ணோம்ல, ஸோ அது 3 4mm பீட்க்கு ஒரு மார்க் கொடுக்குறேன். 3 4mm பீட் எடுத்திருக்கேன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு மார்க்கு. இந்த இடத்துல நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த க்ளூ அப்ளை பண்ண இடத்துல நான் வந்து திலகம் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். அதுக்கு நீடிலோட பேக் சைடில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன்ஸை எடுத்து நம்ம ஒட்டணும்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கை யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப டைம் எடுக்கும். அது இல்லாமல் நம்ம கையில் க்ளூ அப்ளை பண்ணி அது வந்து ஃபேப்ரிக்கில் ஒட்டி அது ரொம்ப பார்க்க ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எப்பயுமே நீடிலோட பேக் சைடில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து ஒட்டிக்கலாம். இப்போது இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் இந்த நம்ம செக்டு பேட்டர்ன் வரைஞ்சி வச்சுருந்தோம்ல, இந்த இடத்துல வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். அதுக்காக லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் எடுத்து ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஹோல்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் அயன் நீடல் பேக் சைடு யூஸ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிளிப் ஸ்டோன்ஸ் அப்படின்றதால கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதை எடுத்து ஒட்டுறப்போ பீட்ஸ் வந்து கீழே விழுந்து போகும். அதனால தான் நான் இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணுறேன். இது நார்மல் லோக்கல் ஷாப்லேயே நீங்கள் ஆரி ஒர்க்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறீங்களா அந்த ஷாப்லேயே விற்கும். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி பாக்ஸ் ஷேப் ஸ்டோன் தான். இதை நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் நான் வந்து ஒட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் ஒட்டினீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த செக்டு பேட்டர்ன் ஃபுல்லாத்துக்குமே நான் இந்த ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன். ஸோ இது வந்து ரிசப்ஷனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளிட்டரியாக இருக்கும். ரொம்ப ஷேட் நல்ல ஒரு லுக் கொடுக்கும், கிராண்டான லுக்கு. ஸோ இந்த மேலே இருக்க கேப்பில் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து 1.5 இன்ச் அந்த திலகம் தான் கணக்கு வச்சுருக்கேன். ஸோ இங்கே 1 இன்ச் இங்கே 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு. ஸோ இது வந்து சும்மா நான் வந்து குத்து மதிப்பாக ட்ரா பண்ணது தான். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு மார்க் பண்ணி நான் இப்போ இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த குந்தன் ஸ்டோனுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து சுகர் பீட் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். அகெயின் வந்து இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் தான் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டேன். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுடணும். எல்லாத்துக்குமே எண்ட் நாட் போட்டுவிடுங்க. ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து வீட் பீடு எடுத்திருக்கேன். வீட் பீடு ஒன்று சுகர் பீடு ஒன்றுன்னு லோட் பண்ணி வச்சுருக்கேன். லென்த்தாக ஒரு செயின் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் அகைன் ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த த்ரெட்டை அப்படியே பேக் சைட் கொண்டு போகிறேன். ஸோ பாருங்கள், அப்படியே பேக் சைட் கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு அகெயின் ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு வீட் பீட் ஒரு சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அகெயின் லென்த்தாக செயினை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிச் கொடுக்குறேன். அகெயின் இன்னொரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா ஜூமின்ல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வீட் பீட் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அகெயின் இன்னொரு குட்டி ஸ்டிச் லென்த்தாக செயினை பின்னாடி இழுக்கிறேன், ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன், அகெயின் இன்னொரு ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போது வீட் பீட் சுகர் பீட் கொடுக்குறேன். அகெயின் லென்த்தாக ஒரு செயினை இழுக்கிறேன், பின்னாடி ஸ்டிச் கொடுக்குறேன், ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் லோட் பண்ணதை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செல்ஃப் கலர் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பாருங்களேன், கேப் இருக்கும் மிடில் எப்பயுமே. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கோல்டன் கலரோ இல்லை வேறு எதுனா நரம்போ எதனா யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் பார்க்க வந்து நீட்டான ஃபினிஷிங் தெரியாது. அந்த இடத்துல அந்த த்ரெட்டு தெரியும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நான் செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறதால எனக்கு க்ரீன் கலரில் அங்கே பெருசாக தெரியல. ஓகேவா? இல்லைனா அந்த த்ரெட்டை நீங்கள் பின்னாடி இழுத்தது அங்கே ஸ்டிச் பண்ணது எல்லாமே தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி செல்ஃப் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துலலாம். ஸோ ஃபைனலாக அந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து சுற்றி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டுடுறோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த புட்டா ஒர்க் ரொம்ப பெருசாக கிராண்டாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக கீழே வந்து ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவோட ஃபைனல் லுக். நெக்ஸ்ட்டு பேக் நெக் வந்து அதே நம்ம ஸ்லீவில் கொடுத்த அதே பீட் ஒர்க்லாம் கொடுத்து கொஞ்சம் ஹைலைட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக அந்த திலகம் ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணதால் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிஞ்சது. திக்கான பார்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதோட ஸ்டிச் பண்ண லுக் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக் இது தான். ரொம்பவே கிராண்டாக இருந்தது, கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.